வணங்க மக்களே, ரீபவுண்ட் ரிவ்யூடைய நெக்ஸ்ட் எபிசோட பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் தான் ஹீரோயினிடமா ஜேகியாங் சேர்மன் ஆகிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. அதில் வந்து தான் இந்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோட் டேட் ஆரம்பத்தில் ஜேகியாங் ஹீரோயினிடமும் ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஜேகியாங் ஹீரோயினிடமா முதல்ல எப்படி இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தாங்கன்னு யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க வரும்போதே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து சேர்மன் கங் வரது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அவங்களுடைய புது அம்மானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுமே வெயிட்டில் இருந்திருப்பாங்க. கடைசியாக தான் ஹீரோயினுமே பறந்து இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் சேர்மன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஆனால் அதுக்கு எதிர்ப்பாகவே ஜேகியாங் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த குழந்தையை ஏற்றுக்க முடியாது, இவங்களை எதுக்கு இந்த இடத்துக்கு கொண்டாந்தீங்க, அம்மா இறந்து போய் ஜஸ்ட் ஒரு வருஷம் ஆகுது, எங்கள் அம்மா இறந்து போனவொடனே இந்த லேடி எப்படி அந்த இடத்துக்கு வரலாம், என்னால் இதை ஒத்துக்கவே முடியலன்ற மாரி அவங்க பயங்கரமாக திட்டாங்க. நீங்கள் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்கன்ற மாரி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட எதிர்பார்ப்பேச அதில் கடுப்பான சேர்மன் கங் வந்து அவருடைய புண்ணிய வாயை மூட சொல்கிறாரு. இதால் தான் ஹீரோயினியா சேர்மன் கங் அமெரிக்காவுக்கு அமைச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் பற்றி ஜேகியாங் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய அம்மா கிட்ட இப்போ நீங்கள் என்னுடைய முதுகில் குத்துந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்க அந்த இடத்துல இருக்க ஹீரோயினுடைய அம்மாவோ, நீ தான் முதல்ல என்ன முதுகில் குத்துனன்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கும் உண்டான மொத்த பணத்தையுமே நான் தரேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரி தானே, இது வரைக்கும் வேலை செஞ்ச மொத்த பணத்தையுமே உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி எரியறன்னு போது அந்த சைடு இருக்கிறவங்களுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நீ என்னுடைய புண்ணியம் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு அமுச்சு வச்சுருப்பேன், உன்னை எப்பயுமே நான் சேர்மன் ஆக்க விட மாட்டேன், இப்போதைக்கு எல்லாமே என் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு ஜேகியாங்க மூஞ்சில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே உன்னை என்னுடைய பொண்ணாடு தான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி எனக்கு எப்போல்லாம் உன் மேலே கை வைக்கணும்னு தோன்றோ என்னால் அதை பண்ண முடியாது, ஒருவேளை உனக்கு காயம் ஏற்பட்டுருமா, நான் ஒருவேளை உன்னை காயப்படுத்துருவேன், நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் பயந்துக்கிட்டே இருப்பேன், அதால் தான் நான் உன்னை பெருசாக எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாதுன்னு போது அதை கேட்டு ஜேகியாங்க சண்டை போடலான்னு வராங்க. அதுக்குலாம் அந்த இடத்துல ஹீரோயினுமே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதில் கடுப்பான ஜேகியாங் வந்து இதுக்கான வேலையை கண்டிப்பாக ஹீரோயினி தான் தரணும், அதுக்கான வேலையை பாருன்ற மாரி அவங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அமெரிக்காவில் என்னெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அது மொத்தத்தையுமே ஜேகியாங் வெளியிடலான்னு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினுமே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக உன்னை இப்படி தனியாக விட்டுருக்கூடாது, இதுக்கு மேலேருந்து நீ தனியாக சண்டை போடுறதோ இல்லை, நானும் உன் கூட இருக்கேன், எதை கண்டும் பயப்படாத, அதே சமயத்தில் நம்ம ஜுன்ஹியோனை நம்பலாமான்னு ஹீரோவை பற்றி கேட்க ஹீரோயினுமே அதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவனை நம்பலான்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க. இதே சமயத்தில் மேனேஜர் பாங்மே உண்மையாலுமே ஹீரோயினே உன்னுடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல ஹீரோமே டெக்னிக்கலாக இல்லை, ஏன்னா நான் ஒன்றும் சேர்மனுடைய பையனே கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு மேனேஜர் பாங்க் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்கிட்ட இப்படிப்பட்ட பொய்யை சொல்லியிருந்திருப்பேன், நான் உன்னை எத்தனை நாளாக யங் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், உனக்கு எவ்வளோ திமிரு நான் அவர் அடிச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே நானும் உன்னை யங் மாஸ்டர்னு கூப்பிட்டு சொன்னேன், நீயே கூப்பிட்டுட்டு என்ன வந்து அடிச்சிருந்தா இதில் என்ன நியாயம் இருக்குது, எனக்குள்ளார தான் சேர்மனுடைய ஸ்பிரிட் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்படியே அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்தோன்னே ஹீரோனி என்னன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோடைய டை சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீமுக்குள்ளார போகிறாங்க. ஹீரோயினி தான் இங்கே டீம் லீடர்ன்றதுனால ஃபர்தர் முடிவை அவங்க தான் எடுக்கணும். அதில் ஹீரோயினி இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய மதிப்பை பெறணும்னு இருக்காங்க. மேனேஜர் பங்மே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுருங்க, இருந்தாலும் என்னால் இந்த முட்டா பையனை தான் நம்பவே முடியல, ஏன்னா இவன் தான் சேர்மனுடைய யங்கஸ்ட் சன்னு என்கிட்ட சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்குன்ற மாரி இப்போ இவர் ஹீரோயினிக்கிட்ட பணிவான எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல இவர் திரும்ப ஹீரோ கிட்ட சண்டை போடலான்னு இருக்கும்போது ஹீரோயினுமே அந்த பொய்யை நான் தான் சொல்ல சொன்னேன்ற மாரி எப்படி ஹீரோவை காப்பாற்றி விடுறாங்க. இதுக்கு பேரலாகவே ஜேசியாங் காமிச்சா அவருக்கு அவருடைய ஒய்ஃப் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதை கிளியர் பண்ணணும்னு யோன்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இது மொத்தத்துக்குமே காரணம் ஜேகியாங்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகியாங் சேர்மனாக இவங்களுமே கை தூக்கி இருந்திருப்பாங்களே, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேகியாங் தான் என்னை மிரட்டினாங்க, உங்களுடைய மோசடி பணம் மொத்தத்தையுமே வெளியே கொண்டாடுறதா சொல்லி என்னை பயங்கரமாக மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எந்தவித அதிகாரமும் இல்லாத பட்சத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஜேசியாங் கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்குங்க. அது உருட்டுன்ற விஷயமும் இருக்குது, நல்லாவே தெரியுது. அதில் யோன்சி வெளியே போய் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த முட்டாளை பற்றி நீங்கள் மறந்துடுங்க, இப்போ நமக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, சேர்மனுடைய புது பொண்ணு இருக்காங்களே அவங்க இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீமை நடத்துகிறாங்க, அதுதான் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்ற மாரி அவங்க அப்பா கிட்ட பேசு. இது மொத்தத்தையுமே ஜேசியாங் வெளியேந்து ஒட்டு கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் ஜேசியாங் கடைசியாக அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல சேர்மனுமே யோன்சியும் ஜேசியாங்கோடைய மேரேஜ் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதை பார்த்த ஜேசியாங்குமே எதுக்கு நீங்கள் மேரேஜ் வேணான்னு சொல்கிறீங்க, முன்னவே எங்களுக்குள்ளார எல்லாமே நடந்துருச்சு, அதில் இப்படி கொண்டு போனால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும், இவளுக்கு போர்டு மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு சீட் இருந்தால் போதுன்ற மாரி ஜேசியாங் பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்ட சேர்மனும் இவன் சொல்கிறது உனக்கு ஓகேவா, இந்த முட்டாளை கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிறியான்ற மாதிரி யோன்சியை பார்த்து கேட்க அந்த இடத்துல யோன்சியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்தவித விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஜேசியாங்க்கு தான் ஷாக்காக இருக்குது. இவன் என்ன மாற்றி பேசுகிறான் ஜேசியாங் வச்சுக்கும்போது சேர்மன் கங்மே அவளை வெளியே போக சொல்லிட்டு ஜேசியாங்குடைய மண்டியிலே அடிக்கிறாரு. நீ எக்காரணங்கூடோ அவளை நம்பிடாத, நீ அவளை கல்யாணம் பண்ணால் கூட இந்த கம்பெனிக்குள்ளார அவளை விட்டுறவே கூடாது, ஏன்னா அவள் தான் இது
வரைக்குமே டேவாவில் பிறந்ததுலேயே ஒரு புத்திசாலியானவ. இதுவே அவள் பையனாக இருந்ததுன்னா மொத்த டேவாவுமே அவளுடைய கால் அடியில் இருந்திருக்கும். அவள் ஒரு பொண்ணாக இருக்கிறதால தான் நம்ம கிட்ட வந்திருக்கா. இது வரைக்குமே பியாங்கும் லாபம் வராத எந்த வித விஷயத்தையுமே பண்ணதே கிடையாது. அதெல்லாம் நீ இதுக்கு மேலே இருந்து தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்ற மாரி ஜேசியாங் கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. அப்போ தான் ஜேசியாங்க்கு அவங்க அப்பா எடுத்தது தான் சரியான முடிவு தெரிய வருது. இருந்தாலும் இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஜேகியாங்க காமிப்பாங்க. அவங்க சேர்மேனுக்கு அங்கே பார்க்க போயிருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சேஃப்டோ வர்றாரு. ஆரம்பத்தில் பார்த்தோன்னே சேஃப்டோ பயந்துருவார். அதை பார்த்தோன்னே ஜேகியாங்கும் நீ எதுக்கு திடீர்னு பயப்படுற, எதனாச்சும் முட்டாள்தனமாவோ இல்லைன்னா எதனாச்சும் தப்பு பண்ணிட்டியான்னு கேட்க அந்த இடத்துல இவருமே அப்படிலாம் கிடையாது, உன்னுடைய சேர்மேன் விட எப்படி போச்சுன்னு கேட்க அந்த இடத்துல இருக்க ஜேகியாங்கும் அது மொத்தத்துக்குமே காரணம் அவள் தான், ஹீரோயினுடைய அம்மா மட்டும் அங்கேனா எல்லாமே நல்லா நடந்திருக்குன்னு சொல்ல இதை கேட்ட சேஃப்டோ கொஞ்சோண்டு கேஷுவலாகவே அப்படி அவள் என்னதான் பண்ணான்ற மாரி ஹீரோயினுடைய அம்மா லைட்டாக மரியாதை இல்லாமல் பேச இதை கேட்ட ஜேகியாங்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பயுமே சேஃப்டோ ஹீரோயினுடைய அம்மா மரியாதை இல்லாமல் பேசுனதே கிடையாது. என்ன இது புது மாற்றம்னு அவங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பெருசாக அவங்க கண்டுக்கல. இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோன்ற மாரி எல்லாமே ஃபேமிலிக்காக திரும்ப சேஃப்டோ நம்ப வைக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி அதை சேஃப்டோ நம்புற மாரி இல்லை. அதில் இவர் எப்பயுமே சேர்மேனுக்கு மயக்க மருந்து தான் தருவார். ஆனால் இப்போ சில நல்ல மருந்துகளை தராருன்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடு ஹீரோயினி காமிப்பாங்க. அவங்களுமே இதுக்கு முன்னாடி இவங்க வேலை செஞ்சாங்களா அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சம்மந்தம் தான் மற்ற எம்ப்ளாயிஸ் உங்களை பற்றி டிடி பேசுகிற மொத்த விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஹீரோ மேனேஜர் பங்கு தான் டிட்டிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் பங்க் ஒரு நார்மலான ஒரு ஆள் தான், அவனுக்கு எப்படி போட்டு வரானு கிடச்சிது. ஹீரோ இப்போ தான் சொன்னான் அதுக்குள்ளாரவே சேர்மேன் பொண்ணு கூடவே பழக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு லஞ்சுக்காக போயிடுவாங்க. ஹீரோயினுமே அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இவங்களுடைய சில அமெரிக்கன் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருந்திருக்கும். ஹீரோயினி பாரில் என்ஜாய் பண்ண மொத்த ஃபோட்டோஸுமே லீக் ஆகிருக்கு. இது மொத்தத்துக்குமே காரணம் ஜேகியாங்கன்ற விஷயம் ஹீரோயினிக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஹீரோயினி அவங்க நம்பிக்கை கைவிடாமல் எப்படினாச்சும் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் இன்னும் சில ஆட்களை சேர்க்கலான்னு இருக்குங்க. ஏன்னா வெறும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் 3 பேர் தான் இருக்காங்க. யாருக்கு என்னாச்சும் பேசலான்னு போனாலும் அவங்க ஹீரோயினை விட்டு ஒதுங்கி தான் போகிறாங்க. ஹீரோயினிக்கு இது ஒன்றும் புதுசாக இல்லை. ஆனால் மேனேஜர் பங்க் தான் ரொம்ப கடுப்பாக்குறாரு. இந்த மாதிரியான ரூமர்ஸ் யார் பரப்புறான்னு தான் தெரியல, அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்க ஸ்மாஷ் பண்ணுறோன்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினுமே அதை பற்றி கவலைப்படாதீங்க, இது மொத்தத்துக்குமே ஜேகியாங் தான் காரணம். ஏன்னா ஜேகியாங் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு என்னை ஸ்பை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் எனக்கு புதுசெல்லாம் கிடையாது, என்னை அதிக பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே என்னை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயினி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினி முதல் வாட்டி அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒன்லி கொரியன் தான் தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்திருக்காது. அதில் மற்ற பசங்களாம் ஹீரோயினியை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. யாருமே ஹீரோயினி கிட்ட பேசியிருந்துருக்க மாட்டாங்க கொரியன்ன்ற ஒரே ஒரு ரீசன்னால. அதில் ஹீரோயினுமே வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அழுது இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக தான் அந்த கால் எடுத்தது சேர்மேன் கங். அந்த இடத்துல சேர்மேன் கங்குமே கோழியாட்ட அழுது இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளுன்ற மாரி அவருடைய பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த இடத்துல அம்மாவுமே ஃபோனை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சேர்மேன் கங் தான் அவருடைய பொண்ணை திட்டி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் சில அமெரிக்கன் பொண்ணுங்களாம் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியன் பேசக்கூடாது இங்கிலீஷ் தான் பேசணுன்ற மாரி திரும்ப புள்ளி பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்து மேனேஜர் பங்க் தான் அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள்லேயே அவங்க என்னை புள்ளி பண்ணுறதை விட்டுட்டாங்க, என்ன மிரக்கல் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல என்பது அந்த இடத்துல ஹீரோமே ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. என்ன நடந்துச்சுன்ற விஷயம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி லைட்டாக ஒரு வாயை எடுத்துருவார். அதுக்கப்புறம் ஹீரோ அமைதியாகிடுவார். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காப்பிக்கிறாங்க. ஒரிஜினலாகவே சேர்மேன் கங் அமெரிக்காவுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஸ்டூடெண்ட்டுக்குமே பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டு இந்த பொண்ணு பக்கம் மட்டும் போகவே கூடாது, அதேமாரி நீங்கள் அவகிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா போலீஸ்கிட்ட போக வேண்டியதாக இருக்குன்ற மாரி மிரட்டி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சேர்மேன் கங்குக்கு அவருடைய பொண்ணை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். தூரத்துலேருந்தே அவருடைய பொண்ணை பார்த்து அவர் ரசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அவருக்கு அவருடைய பொண்ணை கொஞ்சணும்னு ஆசை, ஆனால் அதை கூட அவரால் பண்ணியிருக்க முடியாது. திரும்ப பிரசன்ட் சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோ என்னமோ ஒன்று பேச வந்து நிறுத்தி இருந்திருப்பார்ல. ஹீரோயினுமே அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு எம்டி குவான் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவ அதிகமாக சில சரக்கெல்லாம் மிக்சிங் பண்ணுவான், எல்லா பாட்டிக்குமே வருவா தெரியுமான்ற மாரி யோன்சே கிட்ட ஹீரோயினியை கலாய்ச்சி பேச. ஆனால் யோன்சேக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஹீரோ நம்ம பக்கம் இழுத்துக்கலான்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா யோன்சேக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஹீரோயினிக்கு ஹீரோ தான் உதவி செய்கிறாருன்னு. அதில் ஹீரோ டீம் டின்னர் காய்ச்சா ஹீரோ வர முடியாதுன்ற மாரி ஓப்பனாக அவங்கள அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. யோன்சே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் தரணுன்ற மாரி உங்கள் 2 பேருடைய ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாரி இவங்க ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை பெருசாக ஹீரோ கண்டுக்கல. மேனேஜர் பங்க் தான் ரொம்ப கோபமாகிட்டு இருக்காரு. அதே சமயம் தான் ஹீரோவுக்கு ஜேஎஃப் சொல்யூஷன் கிட்ட ஒரு சின்ன கால் வந்திருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜேஎஃப் சொல்யூஷனுக்கு லித்தியம் சப்ளை இருக்குல்ல,
லித்தியம் வச்சு ஆக்சுவலி பேட்டரி ப்ராஜெக்டை பண்ண முடியும். ஜிஎஃப் சொல்யூஷனுமே கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி ப்ராஜெக்ட் தான். அதான் லித்தியம் வந்து ஜிஎஃப் சொல்யூஷனுக்கு சப்ளை ஆகலைன்ற விஷயம் தெரிய வரும். இப்போது ஜிஎஃப் சொல்யூஷனுடைய ஓனராக இருக்குது ஜேகியாங் தான். இதெல்லாம் கேட்டு ஜேகியாங் கடுப்பாகிறாங்க. அந்த சமயம் தான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே போச்சுன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் பேட்டரி ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடுவாங்க, நம்ம பின்னோக்கி போயிடுவோம். அதெல்லாம் நம்ம எதனாச்சும் பண்ணணும், இல்லைனா ஜிஎஃப் சொல்யூஷனை மூடக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்படும். அதெல்லாம் நம்ம வேணா டேவா கிட்ட உதவி கேட்கலாம். ஏன்னா ரீசெண்டாக நான் சில ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன். டேவா இலும் கண்ட்ரிக்கு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லித்தியம் ப்ராஜெக்ட்டை பற்றி நான் செக் பண்ணியிருக்கேங்க. மேபி அவங்கக்கிட்ட இருந்து எதனாச்சும் லித்தியம் சப்ளை கிடைக்கலான்ற மாதிரி சொல்லு. அதை கேட்ட ஜேகியாங்க அவங்க செக்ரட்டரி கிட்ட இந்த லித்தியம் ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ காமிப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோமே இப்போதைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பற்றி சஞ்சய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லா அதிகாரமும் இப்போதைக்கு சஞ்சய் கிட்ட தான் இருக்குது. அதான் அந்த ஜிஎஃப் சொல்யூஷன் லித்தியம் ப்ராஜெக்ட்டை பற்றி சஞ்சய் கிட்ட ஒரு பக்கம் பேச, அந்த இடத்துக்கு ஹீரோனி வந்தோடனே ரெண்டு பேருமே அடுத்த ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தான் சேர்மன் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை தாண்டி ஜேகியாங்க காமிப்பாங்க. அந்த இடத்துல ஜேகியாங் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டேவா லித்தியம் ப்ராஜெக்டில் தோத்துறாங்கன்ற விஷயம் இப்போ தான் ஜேகியாங்க்கு தெரிய வருது. அப்போனா லித்தியம் ப்ராஜெக்டில் யார் இலுமில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி இவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பியாங் மாவுக்கு யார் ஜெயிச்சாங்கன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரீசெண்டாக ஹீரோயினை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருப்பாங்களே, ஹீரோயினி தான் சேர்மனோட யங்கஸ்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அது மூலியமாக நம்ம வழியில் குறுக்கிட்டது இவங்க ரெண்டு பேர் தான்ற விஷயத்தை பியாங் மாவ் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அதே சமயம் தான் யோன்சி இவரை பார்க்க வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே கங்வான் போர்ட் ப்ராஜெக்டில் இருந்தது டேஹா தான். அதில் டேஹா இழந்த அந்த கங்வான் போர்ட் ப்ராஜெக்டை இவங்க ஏற்றாந்துருக்காங்க. இது எப்படி இவங்க கிட்ட கிடச்சிருக்குன்னா, ஜேகியாங் வந்து அவங்க அப்பாவே கொல்ல ட்ரை பண்ண விஷயம் ஜேசியாங் மூலியமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மூலியமாக ஜேகியாங் அவங்க மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இந்த கங்வான் போர்ட்டுக்கான ப்ராஜெக்டை இவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே சமயம் தான் ஜேசியாங் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய அப்பாவை பார்க்கணுன்ற மாரி யோன்சே கிட்ட சொல்ல, அதை கேட்ட இவங்களும் என்னுடைய அப்பாவை என்னாலே பார்க்க முடியாது, உன்னாலே பார்க்க முடியாது, என்னை மன்னிச்சுக்கோன்ற மாரி காலை கட் பண்ணுறாங்க. இவங்க சிம்பிளாக இதுலேருந்து ஜேசியாங் விலக்கிடலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க பக்காவாக டேஹா பில்டிங்லேருந்து தான் வெளியே வருவாங்க. இந்த விஷயத்த தூரத்துலேருந்து ஜேசியாங் நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் ஜேசியாங்க்கு இவருடைய வைஃப் இவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணுற விஷயமே தெரிய வருது. அதே சமயத்தில் இவங்க எல்லாரும் ராத்திரியில் டின்னரில் இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாருக்குமே பிடிக்காத சில ஆர்டர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே ஒவ்வொரு மெனு தந்துருந்துருப்பாங்க. அந்த மெனுவில் இருக்கிறதா வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா இதுக்கு மேலேருந்து நான் வைக்கிறதா சட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதில் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த இடத்த விட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. கடைசியாக ஜேசியாங்க யோன்சியும் போகும்போது அந்த இடத்துல இருக்க ஹீரோயினுடைய அம்மா நீ ஜேசியாங்க பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோயினுடைய அம்மா சொல்ல, அதை கேட்ட ஜேசியாங்குடைய ஒய்ஃப்மே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த சமயம் தான் ஜேசியாங் இவங்க ஒய்ஃபோடைய ஃபோன் டேபிளில் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து அன்லாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் கடைசி வரைக்குமே அவரால் அன்லாக் பண்ண முடிஞ்சதுக்காது. அந்த சமயம் தான் உங்கள் ஒய்ஃப்மே என் ஃபோனை காணும் இந்த இடத்துக்கு வரும்போது ஜேசியாங்குமே அதை நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்டு நீ எப்பயுமே என்னை விட்டு போயிட மாட்டல, என்னை எப்பயுமே நீ முதுகில் குத்த மாட்டலன்ற மாரி ஒரு மாதிரி பாவமாக கேட்டுன்னு இருப்பார். அதை கேட்டவங்களும் நான் எப்பயுமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன், எதுக்கு முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கிளம்பிடுவாங்க. இதுக்கு பரவாயில்லவே ஹீரோயினி காமிப்பாங்க. அந்த இடத்துல இவங்க டின்னர் அட்டன் பண்ணலாம் இருப்பாங்க. எப்பயுமே சேர்மன் ஒரு பிளேஸ்க்கு வருவார். அதே இடத்துக்கு தான் ஹீரோ எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காரு. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு சஞ்சய் வேறு. இருந்தாலும் ஹீரோயினி வெளியே போகிறாங்க. வெளியே போய் ஹீரோவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தரலான்னு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்காக ஒரு காஸ்ட்லியான டையை வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு அவங்க கிஃப்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்காருல. அதில் கடைசியாக தான் அவங்க ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு லைட்டாக பிடிச்ச போன மாதிரி தான் இருக்குது. ஹீரோமே இதில் எதுக்குன்னு சொன்னால் ஹீரோயினுமே எதுக்கு தரேன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ பண்ண உதவிக்கு தான் தரேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கும் முதல்ல அவருடைய பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு பரிசு கிடச்சிருக்குல, அதை நினச்சி இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அதே சமயம் தான் இவருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரும். ஹீரோவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, எபிசோடோடைய ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். ஜேசியாங்கும் ஜேகியாங்கும் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி எப்படியோ ஹீரோவுடைய பாட்டிக்கு தெரிஞ்சிச்சான். அதெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சு போன விஷயம் ஹீரோவுக்கு தெரியாரா. அதில் ஹீரோ கண்டிப்பாக அவங்க ஹீரோடைய பழைய வீட்டுக்கு தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வந்தோடனே அவங்க பாட்டியை சில ஃபுட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் பார்த்த ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பாட்டியுமே ஹீரோடைய காலை பார்த்து உனக்கு இப்படி கார் ஆக்சிடென்ட் மூலிமா கால் உடஞ்சிருக்கு, அந்த எந்த வித விஷயமே தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் அமைதியாக இருந்திருக்கேன், உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது, உன்னுடைய சாக்கர் கரியரை அழிஞ்சு போயிடுச்சு, இதை எப்படி உன்னால் ஒத்துக்க முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அவங்க பயங்கரமாக எழுதிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்தில் சாமன் கங் வந்து ஹீரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது சிம்பிளாக ஒரு பணம் மூலியமாக மொத்த விஷயத்தையுமே அழிச்சிடலாம் நினைப்பாரு. ஒரு சின்ன அப்போலஜிஸ் கூட கேட்டிருக்க மாட்டார். அதை நினச்ச சார்மன் கங் தான் இந்த இடத்துல அழுகிறாரு. ஏன்னா அவர் தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல புரிய ஆரம்பிக்குது. உள்ளோட நடக்கக்கூடிய மொத்த விஷயத்தையுமே வெளியே வந்து ஹீரோயினையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுல கொஞ்சம் எமோஷ்னலாகவே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜேகே அங்கே காமிச்சா அவங்களுக்கு கடைசியாக தான் மொத்தம் உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். அதான் டேவா கிட்டேருந்து அந்த ப்ராஜெக்டை பறிச்சது ஸ்மைலி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு கம்பெனியும் அதோடைய ஓனர் ஹீரோயினின்ற
விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. கூடவே ஹீரோ துணையாக இருக்கிற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சி கடைசியாக ஹீரோவை கால் பண்ணி 2 பேருமே சந்திக்கலாமான்னு கேட்கும்போது கடைசியாக ஹீரோ இவர் இப்போதைக்கு தங்கி இருக்கிற அந்த பென்த் ஹவுஸ்க்கு இவங்களை வர சொல்கிறாரு. அதை கேட்டவங்களுமே வேகமாக அந்த பென்த் ஹவுஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு ஷாக் தர மாதிரி அங்கே முதல்ல ஹீரோயினி தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ ஒன்றும் அப்போ பார்த்த சின்ன குழந்தையாட்டா நான் இல்லைன்ற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. கடைசியாக தான் அங்கே ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் எங்கள் கூட என்ன டீல் போட போகிறீங்க, ஜிஎஃப் சொல்யூஷன் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்ற மாரி அவர் ஒரு கேள்வி கேட்க ஜேகியாங்க்கு அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ஜேகியாங்க்கு லித்தியம் தேவைப்படுது. அந்த இடத்துல ஜேகியாங்கும் ஹீரோ ஆரம்பத்தில் திட்டுற மாதிரி இருந்தாலும் சிம்பிளாக ஹீரோ கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாரு. ஜேகியாங் இது வரைக்குமே பண்ண மொத்த மோசடி பண்ணதுக்கான ஆதாரமே ஹீரோ கிட்ட இருக்குன்ற மாரி ஜேகியாங்க ஒரு பயம்படுத்துறாரு. ஏன்னா ஆரம்ப எபிசோட்லேயே பார்த்துருந்துருப்போம், சார்மின் கங் முன்னவே ஜேகியாங்க்கு எதிரான அந்த மோசடி பண்ண மொத்த விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த லாக்கரை தான் ஒழிச்சு வச்சிருந்திருப்பாரு. அது மொத்தமே ஹீரோவுக்கு தெரியும்னு சொல்லும்போது அதை கேட்டு ஜேகியாங் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கடைசியாக தான் ஹீரோ கூட தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு என்ன விட்டுட்டு என்னுடைய சிஸ்டரை தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டேன். அந்த இடத்துல இருக்க ஹீரோவும் எனக்கு அதை விட்டா வேறு வழி தெரியல, ஒரு வேளை சேர்மன் எழுந்துட்டா என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்க ஜேகியாங்குமே இதுக்கு வேணுது சேர்மன் எழுந்திருக்க மாட்டார், அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோமே உனக்கு இன்னும் உன்னுடைய அப்பாவை கொல்ற எண்ணம் தான் இருக்கா, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, மொத்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மொத்தம் உண்மையுமே தெரியும், நீயும் ஜேசியாங்க தான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருந்து அது மொத்தத்தையுமே மறைச்சதும் நீங்கள் தான் தெரியுன்ற மாரி அந்த இடத்துல ஒரு ஓப்பனை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக அதுக்கப்புறம் போர்ட் மீட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வர எல்லாருமே ஜேகியாங்க கிட்டத்தட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போர்ட் மெம்பர்ஸ் மொத்த பேருமே ஜேகியாங்கிட்ட இதுக்கப்புறம் ஜிஎஃப் சொல்யூஷன் என்ன பண்ண போகிறாங்க, மொத்த பேட்டரி ப்ராஜெக்ட்டுமே நின்று போன மாதிரி தெரியுது, அவங்களுக்கு எங்கேருந்து லித்தியம் கிடைக்கும், இப்படியே போச்சுன்னா கொரியா பின்வாங்கிடுவாங்க, கொரியா தான் முன்னாடி இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம ஷேர்ஸ் மொத்தமே அடி வாங்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. அதே சமயத்தில் கொரியாவை டாமினேட் பண்ணுற மாதிரி சைனா ஜப்பான்னு சொல்லிட்டு ஏஷியன் சைடில் 2 மிகப்பெரிய மார்க்கெட்டும் இருக்காங்க. அவங்க வேற இவங்க டிஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சமயம் தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீமை பற்றி சொல்கிறாரு. அதாவது அவங்க ரீசெண்டாக தான் இலிவியான கூடிய ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கிட்ட லித்தியம் ப்ராஜெக்டை பற்றி பேசி ஒரு கான்ட்ராக்ட் சைன் போட்டிருக்காங்கன்னு சொல்ல அதை பற்றி பேசுறது தான் ஹீரோயினிமே வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினிமே எங்களுடைய உதவி ஜிஎஃப் சொல்யூஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் மொத்தமாகவே அந்த லித்தியமை ஜிஎஃப் சொல்யூஷன் தரோம், அதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனமும் கிடையாது, அதுக்கு ஜிஎஃப் சொல்யூஷன் ஒத்துக்கணும் போது அங்கே இருக்கக்கூடிய மொத்த போர்ட் மெம்பர்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜேகியாங்கால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஜேகியாங் முதல் வாட்டி ஹீரோயினி கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் ஜேகியாங்க்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. போர்ட் மெம்பர்ஸே ஒத்துக்கிட்டாங்கன்னும் போது ஜேகியாங்காலையும் எதுவும் பண்ண முடியாது. அதில் ஜேகியாங் கடைசியாக தான் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு ஜோய்ஸியாங் ட்ரேடிங்லேருந்து ஒரு 4% ஆஃப் ஷேர்ஸை மட்டும் தந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோயினுமே இந்த சாய்ஸியாங்கில் ஒரு பகுதியாக மாறுற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் எடுத்துன்னு இருக்கும்போது ஹீரோயினுமே மொத்த விஷயத்தையும் சொன்னோடனே மேனேஜர் பங்கு சரி ஹீரோ சரி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவருடைய பொண்ணியை ஹக் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு எதிர்பாராதுக்குள்ள ஹீரோ மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வந்துன்னு இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக அவங்க டின்னர் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ண செய்கிறாங்க. ஆனால் போன எபிசோடில் அடி வாங்கின பியாங்மோவுக்கு இன்னும் அது தேர்தல் என்னமோ இன்னும் பழி வாங்குற எண்ணன்றது அவருடைய மனசுக்குள்ளார இருக்கதா செய்து எப்படின்னா ஹீரோயினியை இவர் பழி வாங்கணும்னு இருக்காரு. கூடவே இருக்கிற ஹீரோவை பற்றியும் டீட்டெயிலை இவர் செக் பண்ண சொல்கிறாரு. அதெல்லாம் அடுத்து நிற்கும்போது இவர் கடைசியாக ஜேகியாங்க்கு கால் பண்ணலான்னு இருக்காரு. இந்த இடத்துல ஜேகியாங் சேர்மனோடைய சீட்டை நிற்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இது கிடைக்காதோன்னு சொல்லிட்டு செம்ம வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த சமையல் தான் பியாங்மோ கால் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம 2 பேர் தனியாக சந்திக்கலான்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க ஹோட்டலுக்கு வருவாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருமே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு சேர்மனை யார் ஆகுறதுன்றதை பற்றி தான். இந்த இடத்துல இருக்கிற பியாங்மோ என்ன சொல்கிறான்னா என்னுடைய மருமகன் சரியான அறிவு கெட்டவன், அவனால் கண்டிப்பாக சேர்மன் ஆக முடியாது, அதில் நீ சேர்மன் ஆக நான் உதவி செய்கிறேன், அதுக்காக நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான் சாய்ஸியாங் ட்ரேடிங்கை என்னுடைய பொண்ணுக்கிட்ட விட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் என்னுடைய முழு சப்போர்ட்டுன்றது உனக்கு தான் இருக்கும், இதுக்கு ஒத்துக்கோன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு பரவாயில்ல இங்கே நடக்கூடிய மொத்த விஷயத்தையுமே ஜேசியாங் கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஜேசியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா யாரை பார்த்தாலும் இவருடைய முதுகில் குத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக தான் அந்த டீலுக்கு ஜேகியாங்குமே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஜேசியாங் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக தான் வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி மனசோட நிலைமையில் தான் இருக்காரு. கடைசியாக ஜேகியாங்குமே வெளியே வந்து அவங்க காரில் உட்காடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்தது டிரைவர் கிடையாது, இவங்க பிரதர் தான். அந்த இடத்துல இவருமே எவ்வளோ பேர் தான் என்ன முதுகில் குத்துவீங்க, எல்லாருக்குமே இதுதான் வேலையாக இருக்குன்னு ஒரு கோபத்திலே கத்திக்கிட்டு வேகமாக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடிச்சிருவார். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் இவரை கிட்னாப்பிங்கிற கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது இவருடைய சொந்த சிஸ்டரே கிட்னாப் பண்ணுறதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போக இந்த நியூஸ் ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி இவங்க 2 பேருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. அதில் இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வரலான்னு இருக்காங்க. இதே சமயத்தில்
ஜேசியாங்குமே நடந்த மொத்த உண்மையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொன்னால் அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் எதையுமே நம்புற மாரியே தெரியல. ஏன்னா முன்னமே அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க பார்த்துருந்துருக்காங்க. அதில் இவங்க ஜேசியாங் சொல்கிற எதையுமே நம்புற மாரியே தெரியல. கடைசியாக அங்கே ஜேகியாங் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஜேசியாங் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஜேகியாங் நல்லவங்களாட்டு நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஜேசியாங்குடைய காதாண்ட வந்து நீ இன்னமும் ஒரு முட்டாளாட்டம் தான் இருக்கு, உன்னால் எப்பயுமே என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல அப்போ தான் நடந்த மொத்த விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது இவங்க பியாங்மாவை பார்க்க போகிறது, ஜேசியாங் காரை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மொத்த விஷயமே இவங்க பிளான் படி தான் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே இவங்க ஒரு குறிக்கோளோடு தான் பண்ணியிருக்காங்க. மொத்த விஷயத்தையுமே ஜேசியாங்க்கு தெரிய வச்சு இப்படிலாம் ஜேசியாங் போனாங்கன்னு பக்கா இவங்க மேனிப்புலேட் பண்ணி வேணும்னே ஜேசியாங்க கோத்து விட்டுருக்காங்க. ஒரு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி திமிரா கேள்வி கேட்க அதில் கடுப்பான ஜேசியாங் அங்கே இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் அடிக்க போயிடுவார். அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஜேசியாங்க கொஞ்சம் ஹார்ஷாக டீல் பண்ண அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இதை பார்த்து ரொம்ப கோவம் அடைய ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பையனை இப்படி நடத்தலான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவத்தோட ஒரு கத்துவார். அதை கேட்டு ஜேசியாங்க அவங்க அப்பாவே கத்துற மாரி இருக்கும். அதை பார்த்த ஜேசியாங்கும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்பயுமே ஒரு முட்டாளாக தான் இருந்திருக்கேன், நான் உங்களுக்கு பையனாக இருக்க தகுதியே கிடையாது, ஐம் சாரின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு ஹீரோ போக அதை பார்த்த ஹீரோ இன்னும் கோவம் அடைய ஆரம்பிக்கிறாரு. உன்னை இவ என்ன தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவருடைய பொண்ணை பார்த்து இவர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோடு இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜேகியாங் தான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக எல்லாமே இவங்க கையில் வந்த மாரி இவங்க யோசிக்க திடீர்னு எதிர்பாராததுல ஹீரோடைய தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, மயங்கி விழக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அதுக்கு பேரளவே சேர்மேனை காமிக்கிறாங்க. திடீர்னு சேர்மேனுக்கு கான்ஷியஸ் ஆகிற மாதிரி காமிச்சு டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சேர்மேனுக்கு கான்ஷியஸ்னஸ் வருமானு தெரியல, லைட்டாக லீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த எபிசோட் முழுக்க அதிக பேருடைய ஃபேன் ஃபேவரட் கேரக்டராக ஜேசியாங் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேருடைய ஃபேன் ஃபேவரட் கேரக்டராக மாறினான்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஜேசியாங்க்கு ஒரு நல்ல ஸ்டோரி டைப் இங்கே எழுதியிருக்காங்க. இதேமாரி அவருக்கு ஸ்டோரி கொண்டு போனால் கண்டிப்பாக அதிக பேருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேவரட் கேரக்டராக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே ஜேசியாங் தான் அதிக பேருடைய கண்ணில் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஜேசியாங்குள்ளார போகக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் மற்றவங்க ஜேசியாங் எப்படி பார்க்குறாங்க, அதை ஜேசியாங் எப்படி உணர்றாருன்ற விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எபிசோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காங்க. அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்திருக்கு. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.